சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். 10 பேனா 30 ரூபா. 10 பேனா 30. இந்தாமா பஞ்சர் போட்டாச்சு. சரிண்ணே. இந்தாமா. இந்தாங்கண்ணே, நீங்க கேட்ட 30 ரூபா. மா தெரியாத ஆளுன்றதால தான் 30 ரூபா கேட்டேன். நீ தான் தெரிஞ்ச ஆளா போயிட்டியே. 15 ரூபா கொடுத்தா போதுமா? அண்ணே, தெரியாத ஆளா இருந்தாதே 5 ரூபா நான் கொடுப்பேன். தெரிஞ்ச ஆளா போயிட்டிய 30 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்தாங்க. நன்றிமா. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க பேர் என்னனே? என் பேரு சரவணம்மா. ஊருக்குள்ள என்ன எல்லாரும் சாக்கு சாக்குன்னு தான் கூப்பிடுவாங்கம்மா. ஏனே, சரவணன்ற பேர் நல்லதானே இருக்குது. உறவையே அப்படி கூப்பிடுறாங்க? அது நான் சாக்கு போய் சைஸ்ல இருக்கேன்ல, அதான் எல்லாரும் சாக்கு சாக்குன்னு கூப்பிடுறாங்க. அண்ணே, யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உங்க பேரு சரவணன் தானே? ஆமாமா. அத நீங்க விட்டு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. உங்க உருவத்தை பார்த்து கிண்டல் பண்றாங்கல்ல, அவங்க மனசளவுல ரொம்ப சின்னவங்கனே. ஆனா நீங்க ரொம்ப பெரியவரு. சரி. உங்களை நீங்களே சின்னதா நினைக்காதீங்க. சரிமா, நினைக்கல. இனி எவனாச்சும் சாக்குன்னு சொன்னா சொப்புன்னு ஒரு அறை விட்டுருங்க. சரிமா. என்ன அடிச்சுட்டா போச்சு, பாத்துக்கலாம். இந்தாமா சைக்கிளை புடிச்சுக்க, பாத்து போமா. அக்கா, வேலைக்கு நேரமாச்சு, இங்கதானே இருப்பிய? நான் வந்து பாக்குறேன். சரியா? சரிம்மா. செல்வி குட்டி, இங்க வா. போயிட்டு வரட்டா? சரிக்கா. வாரே. உள்ள வாங்க. இல்ல வேணாங்க, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துக்கிறேன். இதாருங்க, நானும் பாத்துக்கிருக்கேன். ரொம்ப தேம் பண்றிய. இப்ப உள்ள வர போறீங்களா இல்ல நான் வெளியே வரட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நானே வரேன். வாங்க. என்னங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. சரி சரி. ஏங்க ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதே இருக்கிறேன். இல்லங்க, ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா அது என்னன்னு நீங்க தான் சொல்லணும். ஏங்க லிஃப்ட் நின்றுச்சுங்க. மறுபடியுமா? இந்த பாழா போன லிஃப்ட் நாம எப்ப வந்தாலும் நின்னு போயிடுது. ஐயோ, நிஜமாவே நான் எதுவும் பண்ணலங்க, அதுவாவே நின்றுச்சு. நீங்க பண்றீங்கன்னு நானும் சொல்லலையே. லிஃப்ட் நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? முத்து அண்ணனுக்கு போனை போட்டு சரி பண்ண சொல்லுங்க. நிஜமாவே லிஃப்ட் நின்னதுல என் மேல எதுவும் கோவம் இல்லையே. ஏன் கோவப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயோ, அந்த ஆசையா எனக்கு இல்லைங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கி கட்டிக்க வேண்டியதே நிறைய கட்டிக்கிட்டேன். சும்மா பழசையே பேசிக்கிருக்காதீங்க. முத்தண்ணனுக்கு போன் பண்ணி என்னன்னு பாக்க சொல்லுங்க. லேட் ஆச்சுன்னா அந்த கருணாகரன் திட்டுவாரு. சரி சரி. சொல்ல அன்பே. முத்து, வழக்கம் போல லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன்டா. இந்த தடவையும் உன் கூட ஆனந்தி இருக்கணுமே. ஆமாண்டா. உனக்கும் ஆனந்திக்கும் அந்த லிப்டுக்கும் எவனோ செய்வினை வச்சுட்டான்டா. அதான் லிப்ட் ஏறும் போதெல்லாம் மாட்டிக்கிறீங்க. ஆனந்தி இந்நேரம் இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு அசிங்க அசிங்கமா கெட்ட வார்த்தையிலே திட்டி இருக்குமே. முத்தண்ண, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன்.
லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கானம்மா? ஆமா. சாரிம்மா, இந்த அன்பு பையன் கொஞ்சம் இன்டீசென்ட் ஃபெலோ, நாகரீகம் தெரியாதவம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம இவரை தப்பா பேசாதீங்க. நீங்க லிஃப்ட கொஞ்சம் சரி பண்ணுங்கனே. மேல வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். ஐயோ, தங்கச்சி இவ்வளவு பாசமா பேசினதுக்கு அப்புறம் அண்ணன் வெயிட் பண்ணுவோனா? 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். அதுக்குள்ள அண்ணன் மேல கோவம் பீறிக்கிட்டு வந்தா காத்து இருக்காத. நம்ம பையன் தான் பக்கத்துல இருக்கானே, அவனை வச்சு பஞ்ச் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆ? தோ வந்துடுற. வாங்க வாங்க. டேய் முத்து, உனக்கு சனி வேற எங்கேயும் இல்லடா, தோ இந்த நாக்குல தான். ஏங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. என்ன பேசுறது? சும்மா ஏதாவது, இந்த லிஃப்ட் சரியாகிற வரைக்கும். என்னைய பார்த்தா எப்பம் ரேடியோ மாதிரி தெரியுதா உங்களுக்கு? விட்டா பாட்டு பாட சொல்லுவிய போல இருக்கு. ஐயோ ஏங்க, சும்மா சொன்னேங்க. இதுக்கெல்லாம் எது கோவப்படுறீங்க? கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னையே எப்ப பார்த்தாலும் கோவக்காரியாவே பாக்குறிய? அப்படியெல்லாம் இல்ல. நம்ம 2 பேரும் தனியா இருந்தாலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுதா, அந்த பயம் இப்பவும் மனசுல இருக்கு. எல்லாம் என்னாலதே. நீங்க என்ன பண்ணுவீங்க? சூழ்நிலை அப்படி. ஆமா, நீங்க இங்கிலீஷ்லாம் கத்துக்கிட்டீங்களா? நானா? ஏன் இப்படி கேக்குறிய? இல்ல, நேத்து நைட்டு குட் நைட்னு மெசேஜ் பண்ண திருப்பி ரிப்ளை எல்லாம் பண்ணீங்க, அதான் கேட்டேன். ஐயோ, அது நான் பண்ணலங்க, ரெஜினா தான் பண்ணா. அப்போ நிஜமாவே நீங்க ரிப்ளை பண்ணலையா? ம்ஹும். இதுக்காடா நைட்டு அந்த ஆட்டம் போட்ட? என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏங்க, எனக்கு இனிமே இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பாதீய. ஐயோ சாரிங்க, நான் சும்மா தாங்க அனுப்புனேன். உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா இனிமே நான் பண்ண மாட்டேன். ஐயோ, நீங்க மெசேஜ் பண்ணது தப்பா சொல்லல, எனக்கு பதில் அனுப்ப தெரியாதுல்ல, அதுதான். அது மட்டும் இல்லாம இந்த ரெஜினா சல்மாலாம் என்னைய வச்சு ஓட்டுறாளுங்க. இனி என்ன பேசுறதா இருந்தாலும் நேர்லயே பேசுங்க. சரிங்க, இனிமே நேர்லயே பேசலாம். ம். அவளுக்கு ஓட்டுனா கூட பரவாயில்ல, அழகங்கிட்ட சொல்லிடுவோன்னு கிண்டல் பண்றாங்க.